ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான்காம் வீடு. நான்காம் வீட்டுல நவ கிரகங்கள் என்ன பலனை செய்யும், நான்காம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன பலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நான்காம் இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. இந்த நான்காம் வீட்டை வச்சுதான் உங்களுடைய கல்வி, படிப்பு, அறிவை பத்தி சொல்ல முடியும், உங்களுடைய தாயார் நிலையை பத்தி சொல்ல முடியும், உங்களுக்கு வீடு எந்த மாதிரி அமையும், உங்களுக்கு வண்டி வாகனங்கள் எந்த மாதிரி அமையும், உங்களுடைய சுகம் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய தொழில் அமைப்புகள் எல்லாமே நாலாம் வீட்டை வச்சு சொல்லலாம். ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்கிற அனைத்து கிரகங்களுமே 10ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ 10ஆம் வீட்டோட தொடர்பு பார்க்கறதுனால நாலாம் வீட்டை வச்சு உங்க தொழிலை பத்தியும் உறுதியாக சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நாலாம் வீட்டுல செவ்வாய் நிக்குது. இது வலுவாக நிக்குதுன்னா நீங்க டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல இருப்பீங்க, இல்ல சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இருப்பீங்க, இல்ல மருத்துவம் சம்பந்தமா இருப்பீங்க. அந்த செவ்வாய் எந்த அளவுக்கு வலுவாகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க தொழில் அமைப்புகள்லாம் மாறி இருப்பீங்க. ஆனா செவ்வாயுடைய தொழில் இருப்பீங்க. காரணம் செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்குது. இதுதான் முக்கியமான காரணம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே நாம நாலாம் வீட்டுல இருந்து இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல வீடு வேணும், நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு காரு, சொகுசான வாழ்க்கை, இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வீடு, நல்ல காரு, இதெல்லாம் நாலாம் இடத்துல தான் இருக்குது. நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் நாலாம் அதிபதி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நல்ல தாயா இருந்தாலே அந்த குழந்தை நல்ல விதமாக வளருவாங்க, அதுவும் நாலாம் இடம் தான். கல்வி நல்லா இருந்தா எப்படியும் பொழைச்சிக்கலாம், அதுவும் நாலாம் இடம் தான். இப்படி மனிதனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நாலாம் வீட்டுல தான் இருக்குது. சுகம், சுகமா வாழ்றாங்களா, கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றது கிடையாது. ஆனா அந்த சுகமா வாழ்றவன் நாலாம் வீட்டுல சுப கிரகங்கள் நின்னுது அப்படின்னா தான் அவன் சுகமா வாழ முடியும். இதையும் நம் நாலாம் வீட்டுல இருந்து தான் சொல்ல முடியும். இவ்வளவு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த நாலாம் இடம். நாலாம் இடத்துல சுபர்கள் நின்னாலும் பாவர்கள் நின்னாலும் உங்கள் லக்னத்துக்கு யோகர்கள் நின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுபர்கள் பாவர்களை விட உங்கள் லக்னத்துக்கு யோகர்கள் நிற்கிறது, உங்க லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வலுவாய் நிற்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. நாலாம் அதிபதியுடைய தசா புக்திகளை நீங்க வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அது பலவீனமாக இருந்தா வீட்டை விற்பீங்க, வண்டியை விற்பீங்க. இப்படி நாலாம் இடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். அது கேந்திரஸ்தானம், நீங்க பாவர்கள் நிற்கிறதுன்னு கூட தப்பு கிடையாது. சரி, இப்போ நவ கிரகங்கள் என்ன செய்யும்? முதல்ல சூரியனிலிருந்து சுக்கிரன் வரைக்கும் அப்படியே லைனா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் சூரியன் நாலாம் வீட்டுல நிற்கிறது தப்பே கிடையாதுங்க. அரசியல் எண்ணங்கள் இருக்கும், அரசியல்ல போலாம் அப்படிங்கிற ஐடியா அதிகமாகவே இருக்கும். இல்லைன்னா ஜேசிபி, ரோட் ரோலர், பெரிய வாகனங்கள், லாரி, இல்லைன்னா இந்த செயின் பிளாக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை இயக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதெல்லாம் வச்சு தொழில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் தொழில், அரசாங்க வேலை, அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசியல்வாதி, இதெல்லாம் அமைப்புகளையும் அந்த சூரியன் நாலாம் வீட்டுல நின்னா நல்ல விதமாகவே தரும். அந்த சூரியன் சுவர்களின் பார்வையில இருக்கும் போதும், அதே மாதிரி நல்ல உங்க லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கும் போதும் அந்த சூரியன் நல்ல விதமாகவே தரும். வீடும் அதே மாதிரி தான். ரொம்ப ஒரு அந்த பழங்காலத்த வீடு மாதிரி, தொட்டி வீடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நடுப்புல சூரிய ஒளி விழுந்து அந்த மாதிரி வீடு கட்டுற அமைப்புகள் எல்லாம் நாலாம் வீட்டுல சூரியன் என்ன கண்டிப்பாக செய்யும். சரி, அடுத்தது சந்திரன். சந்திரன் நாலாம் வீட்டுல நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இங்க காரக பாவனாஸ்தி நீங்க எடுக்கவே வேண்டாம். ஒருவேளை தேய்பிரை சந்திரனாக இருந்து நாலாம் வீட்டுல நின்று சனி செவ்வாய் தொடர்புகள் பெற்று அப்போ நம்மளுக்கு அந்த சந்திரனுடைய திசை நடக்கும் போது நாலாம் அதிபதியை பொறுத்து காரகோ பாவனாஸ்தியானது வேலை செய்யும். ஓகேவா? ஆனா நல்ல கல்வியை கொடுக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா நல்ல கல்வியை கொடுக்கும். நாலாம் வீட்டுல சந்திரன் நிற்கிறது உங்களுக்கு நீர் சம்பந்தமான தொழில் அமைப்புகளை கொடுக்கும். பால் வியாபாரம், இல்லை இந்த முட்டை வியாபாரம், அரிசி வியாபாரம், உணவு சம்பந்தமானது, காய்கறி வியாபாரம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இதெல்லாமே நாலாம் வீட்டுல நிற்கிற சந்திரன் உங்களுக்கு நல்ல விதமாகவே கொடுக்கும். அடுத்தது நாலாம் வீட்டுல செவ்வாய். செவ்வாய் நின்றுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில்கள், மோட்டார் சம்மந்தமானது, இதெல்லாமே கொடுக்கும். மெடிக்கல் நல்ல விதமாகவே இருக்கும். வீடு அப்படியே நல்லா பார்த்த பயப்படுற மாதிரி சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க கேட்டுகளுக்கெல்லாம். அந்த மாதிரி நாலாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் நாலாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறதுமே. எங்கேயுமே இங்கே அதிக பாவர்கள் நின்றக்கூடாது. நாலாம் வீட்டில் செவ்வாய் கூட சனி சேர்ந்துருச்சுன்னா
வீடு நிலங்கிறது அமையிறது ரொம்ப கஷ்டமாயிருது. படிப்பு ரொம்ப கம்மியா போயிரும். படிக்கவே மாட்டாங்க. அம்மாவோட உறவு சரியா இருக்காது. இல்ல அம்மாவ பிடிக்கவே பிடிக்காது. அம்மா விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழல். இது எல்லாத்தையுமே செய்யும் நாள்ல செவ்வாயோட சனி சேரும்போது. தனிச்சு செவ்வாய் நிற்கிறது தப்பு கிடையாது. நல்லதுதான். 4ஆம் வீட்டுல ராகு. ராகு நின்னுது அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து தானுங்க. பொதுவா நிக்கிற வீட்டை கெடுத்து தான் இந்த ராகுவானது பலன் செய்யும். படிக்கிற வயசுல வந்ததுன்னா கொஞ்சம் படிப்பு தடைப்படும். நல்லா படிக்கிற ஆளு புதன் வலுவாக இருக்குதுனாலும் கூட முதல் மார்க் வாங்க மாட்டாங்க. ஒரு 3rd 4th ரேங்க்னு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ராகுடைய திசையில. 4ஆம் வீட்டுல ராகு நிற்கிறது வீடு, தாயார், படிப்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கெடுக்கும். 4ஆம் அதிபதியை பொறுத்து, புதனை பொறுத்து. 4ஆம் வீட்டுல ராகு நிற்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. இருந்தாலும் கேந்திரத்துல பாவரம் நிக்கிற ஒரு அமைப்புகள்ல ஓரளவுக்கு அதை எடுத்துக்கலாம். நிக்கிற வீட்டை பொறுத்து, நிக்கிற வீட்டின் அதிபதியை பொறுத்து. சரி, குரு நின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு நின்னா ஜம்முன்னு ஒரு வீடு, ஜம்முன்னு ஒரு காரு, இப்படி நல்ல விதமாக வாங்கிட்டு நல்லா படிச்சு நல்ல தாயார் இப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்து வெளியூர், வெளிநாடு இப்படியெல்லாம் போக வச்சு சுகமாக வாழ வைக்கும் 4ஆம் வீட்டில் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். வெளியூர், வெளிமாநிலம் போகிற அமைப்புகள் எல்லாம் இந்த நாளில் குரு நின்னா கண்டிப்பாகவே செய்யும். அடுத்தது சனி. சனி நின்றுதுன்னா நம்ம படிப்பை கெடுத்துருங்க. 4ஆம் வீட்டில் சனி நிற்கிறவன் நல்லா படிக்க மாட்டான். ஆனால் நல்ல புத்திசாலிங்க, நல்ல திறமசாலியாக இருப்பாங்க. பகுத்தறிவு இருக்கு, ஆனா படிப்பறிவு இல்லை. அப்படிங்கிற விஷயமெல்லாம் 4ஆம் வீட்டுல சனி நின்னா இருக்கு. உறுதியா இருக்கு. கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4ஆம் வீட்டுல சனி நிக்கிறது நல்ல பகுத்தறிவு, ஆனா படிப்பறிவு இல்லை. மற்றபடி வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் பழசு இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். புதுசு வாங்கினாங்கன்னா வாங்கின வேகத்துல விற்க வேண்டியதாயிரும். ஆனா பழசு ரொம்ப நல்லாவே செட் ஆகும். பழைய வீடு வாங்குறது, பழைய வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். அது இவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். 4ஆம் வீட்டுல சனி நிற்கிறது படிப்பை கெடுக்கும். பழைய வண்டி வாங்கினா வீட்டை வாங்க வைக்கும். மற்றபடி தாயார் அமைப்புகள்லையும் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி சில இடைஞ்சல்களை கண்டிப்பா சனி 4ஆம் வீட்டுல நின்னா செய்யும். சரி, புதன் நின்னா நல்ல படிப்பை கொடுக்குங்க. நல்ல படிப்புல முதன்மையாக வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த நாள்ல புதன் தான். சில சமயம் ஆட்சி பலத்தோட ரொம்ப அதீத பலத்தோட நிற்கும் போது பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாங்க. அதையும் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கிற புதன் செய்யும். அதை நிற்கிற அமைப்பை பொறுத்து அதீத பலம் அடையாம நின்னுது அப்படின்னா நல்ல கல்வியை கொடுக்குங்க. அதாவது ஆட்சி உச்ச பலம் பெறாமல் வைக்கணும். நீசமானாலும் கூட நல்ல கல்வியை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனம், கதை கவிதை எழுதுறது, நல்ல புலமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், நல்ல தாயார், படிச்ச தாயார், அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வேலை, அதாவது ஐடி வேலை, இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், சிஏ சம்பந்தமான வேலை, இதெல்லாம் 4ஆம் வீட்டில் புதன் நின்றதுன்னா கண்டிப்பாக செய்யும். சரி, 4ஆம் வீட்டில் கேது. கேது 4ஆம் வீட்டில் நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் கிடையாதுங்க. நிற்கிற வீட்டின் அதிபதியை பொறுத்து தான் கேது பலன் செய்யும். நீங்க நல்ல தாயார், கல்வி இதெல்லாம் ஒரு நல்ல விதமாகவே கொடுக்கும். நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஓகேவா? நல்ல ஞான அறிவுகளை நல்ல விதமாகவே கொடுக்கும். வீடு ரொம்ப பழமையாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு வீடாகவே இருக்கும். அதாவது பழைய வீடா இருந்தாலும் மாடி வீடாக இருக்கு, இல்லை இந்த தொட்டி வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு. இதெல்லாம் நல்ல கேது நின்னா இருக்குங்க. நல்ல ஞானத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கும். கடைசியாக 4ஆம் வீட்டுல சுக்கிரன் நின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல சொகுசான வீடு, சொகுசான வண்டி வாகனம், எப்போ நகை நட்டு கழுத்துல போட்டுட்டு சொகுசா வாழக்கூடிய ஒரு அமைப்பு, BMW, ஆர்டி, பென்ஸ் இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை 4ஆம் வீட்டுல சுக்கிரன் நின்னா செய்யும். சுக்கிரனோட திசை வீடு, வண்டி வாகனம், சொத்து சுகம், படிப்பும் அதே மாதிரி ஜாலியா படிப்பாங்க. விளையாடிட்டே படிப்பாங்க. விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, மார்க் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 4ஆம் வீட்டுல சுக்கிரன் நின்னா செய்யும். நல்ல துணை, நல்ல சுகம், சுகபோகமான வாழ்க்கை இது எல்லாத்தையுமே 4ஆம் வீட்டுல சுக்கிரன் நின்னா கொடுக்கும். ஆக 4ஆம் வீட்டுல நம்ம கிரகங்கள் நின்னா என்னென்ன செய்யும், 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன பலன்கள் சொல்ல முடியும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.